ஒரே ஜாதி 20 எம்பி ஆகிறது, இல்லை ஒரே ஜாதி முக்கியமான துறைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, ஒரே ஜாதி தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் எந்த ஆட்சியில் இருந்தாலும் அங்கே வந்து ஆட்சியாளர்களோட இணக்கமாக இருந்து அந்த உயர் பதவிகளை கைப்பற்றி கொள்வது, இது கூடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எப்படி எல்லா சமூகங்களுக்கும் அவருடைய எண்ணிக்கை ஏற்றவர் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கொடுக்குறோமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவர் இங்கே எம்எல்ஏ எம்பியா நியமிக்கப்படணும். சமூக நீதி மண் தமிழ்நாடு என்று நீங்கள் சொல்லுகிற உண்மையா இருந்தால், இங்கே உண்மையாக அனைத்து போயர்லேருந்து, ஒட்டர்லேருந்து, வண்ணார்லேருந்து, நாவிதர்லேருந்து, முத்தரையர்லேருந்து, டிஎன்சி இருக்கிற 86 சமூகத்திலிருந்து, எம்பிசியில் இருக்கிற 108 சாதியிலிருந்து, ஓபிசியில் இருக்கிற, எஃப்சியில் இருக்கிற எல்லா சமூகத்திற்கும் எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் ஆறறிவு உள்ளவர்கள் தான், எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான். ஆக எல்லா பதவிகளும் எல்லாருக்கும் சமமாக சம வாய்ப்பும் சம அந்தஸ்தும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரதான கொள்கை, லட்சியம், கருத்தியல். ஆக அந்த கருத்தின் அடிப்படையில் தான் போயர் மக்கள் சேலத்தில் நடத்திய மாநாட்டில் நாங்கள் வந்து 13 மாவட்டங்கள் அடர்த்தியாக வாழ்கிறோம், ஆனால் எங்களில் இத்தனை சுதந்திர இந்தியாவோட 75 ஆண்டுகள் வரலாற்றில் எங்களுக்கு எந்த கட்சியும் ஒரு எம்எல்ஏ சீட்டு தரல, ஒரு எம்பி சீட்டு தரல, ஒரு வழியை எனக்கு பதிவு செஞ்சாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் எங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக கட்சியில் இருக்கிறாரு. எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தரும், இல்லை உங்களிலே ஒருவருக்கு அந்த வாய்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி தரும் அப்படின்னு சொன்னது தான்.